ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பிரியாணி இலை, 3 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஸ்டார், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 4 தக்காளியை பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா வதக்கிடலாம். தக்காளி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், கிரேவி நல்லா இந்த மாதிரி திக்காக ஆகிடும். இன்னொரு 5 நிமிஷம் இதை நல்லா இன்னும் திக்காக வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா தக்காளி வெந்துருச்சு, வதக்கியாச்சு. இப்போது மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, மட்டன் குழம்பு மசாலா வீட்டில் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். மசாலா கரிஞ்சிடாமல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கிரேவிக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி சேர்ப்போம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா இது கொதிக்க விட்டுறலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு செய்கிறதுக்கு 1/2 கப்பு தேங்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 10 முந்திரி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், கிரேவி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக மட்டன் குழம்பு விட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நான் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குருமா எவ்வளோ திக்காக இருக்கணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபுல்லாக நல்லா கலந்துட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிடலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சிடலாம். காலிஃப்ளவர் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. கிரேவியோட கலரே செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.